ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு அருமையான பீட்ரூட் பக்கோடா செய்யலாம். ஸோ ஹெல்த்தியாகவும் இருக்கும். பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் சாதம், சாம்பார் சாதம் இது கூடலாம் நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா கடன்னு சாப்பிட்ருவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பீட்ரூட்டை வந்து நல்லா தோல் சீவிட்டு நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீளமாக கட் பண்ணி எடுத்துகிற ஒரு பெரிய பவுலில் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர். ஸோ இதுதான் பேசிக் பார்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. ஸோ இது 3 பவுடரையும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி தூள் வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் தேவைன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா பீட்ரூட்டில் நமக்கு தண்ணி இருக்கிறதுனால நம்ம எடுத்தோடனே தண்ணி விட்டுற வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒரு சேர எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கையை வச்சு கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் நமக்கு ஓரளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க, நல்லா இருக்காது. ஸோ பக்கோடா பதங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெளித்து கையில் எடுத்து பிசிறி போடுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெயை நல்லா காய விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை நல்லா காய விட்டுருங்க. காய விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்து கையிலேருந்து கொஞ்சமாக பீட்ரூட் பக்கோடாஸ் அந்த நம்ம மசாலா பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து உதிரியாக நீங்கள் போட்டுருங்க. ஸோ ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா கரிஞ்சு போயிடும். எண்ணெய் நல்லா ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் குறைச்சி வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு வேகும், இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். ஸோ ஓரளவுக்கு நல்லா வெந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் கிளறி விடுங்க. கிளறி திருப்பி போடுங்க. நமக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. பீட்ரூட்டே சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா வேணான்னு சொல்லாமல் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ சாம்பார் சாதம், ரச சாதம், பருப்பு கூட்டு இது கூடலாம் நீங்கள் சைடிஷாக அதை வச்சு கொடுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது நீங்கள் சாப்பாடு செய்கிறீங்க, தயிர் சாதம் செய்கிறீங்கன்னா அதுக்கு சைடிஷாக வச்சு கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்கு டீ, காஃபி ஸ்நாக் கூட சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.